அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவில் எள்ளு கொலக்கட்டை பார்க்க போகிறோம். உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டம்ளர் அரிசி மாவு எடுத்து உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும். இது மாதிரி புட்டு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறணும். நல்லா பிசைஞ்சு இட்லி குண்டானில் வச்சு நல்லா ஆவி கட்டிக்கிறணும். புட்டு மாதிரியே நல்லா வச்சுக்கலாம். ரொட்டியும் சுட்டு செஞ்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ புட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து புட்டை நம்ம வச்சுட்டு இந்த பக்கம் கடலப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வடச்சி லைட்டாக சூடி ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். அந்த தோல்லாம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப கரைஞ்சிட வேணாம். அதுக்கடுத்து ஒரு 50 கிராம் இந்த அளவுக்கு வந்தால் போதும். நல்லா இதே மாதிரி தோலை நம்ம நீக்கி வச்சுக்கரலாம். எள்ளு ஒரு 50 கிராம் சேர்த்து அதே லைட்டாக ஒரு வறுத்து அது கூட சேர்த்துக்கிறணும். ரெண்டையுமே நல்லா ஆற வச்சுக்கரலாம். ஆற வச்சுட்டு நம்ம தோல்லாம் நீக்கிட்டு இதே மாதிரி தோல்லாம் நீக்கிட்டு ரெண்டையும் மிக்சியில் ஒரு கொரகொரப்பாக ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதுக்கடுத்து வெள்ளத்தை தட்டி அதே மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அதே மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம மாவு இட்லி குண்டால் அவிச்சு வச்சுருக்கோம் அரிசி மாவு, அதையும் சேர்த்து அது கூட நம்மளால் எவ்வளோ தூரம் பிசைய முடியுமோ அவ்வளோ தூரம் பிசைஞ்சுக்கணும். எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நான் நம்மளால் எவ்வளோ தூரம் பிசைஞ்சுக்கணும். நல்லெண்ணெய் லைட்டாக கையில் சேர்த்துட்டு வச்சுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காதனால நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பவுலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் சவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா பசங்க, அப்போ குட்டி பவுலில் இல்லை குட்டி பாக்ஸில் ஏதாவது இது மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இடட்டயத்தில் அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. எள்ளு, கடலப்பருப்பு, வெல்லம் எல்லாமே சேர்த்துருக்கனால உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி ஃபுட். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.